கிறிஸ்தவர்கள் ஏன் உலக அளவில் பணக்காரர்களாக இருக்கிறார்கள்? Why Christians are globally rich? அதற்கு காரணம் என்ன? அதஷ்டமா, அல்லது அவருடைய கடின உழைப்பா, அல்லது அவர்கள் பின்பற்றுகிற அவருடைய வேதாகமத்தில் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறதா? ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு ரகசியம் இருக்குமில்ல? அப்ப இதற்கு என்ன ரகசியம்? வாருங்கள், அந்த சரித்திர உண்மையை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். அனைவருக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவின் முக்கியமான நோக்கம், நம்முடைய வீவர்ஸ், தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, யாரும் கடன் வாங்கவே கூடாது. கடன் ஆகப்பட்டது ஒன்று நம்முடைய மரியாதையை குலைத்து விடும், நம்முடைய மானத்தை எடுத்துருவாங்க, மானம் போச்சுன்னுவாங்க, அதுபோல் நம்மளை செஞ்சிடும். கடைசியில் நாம் நிம்மதி இழந்தவர்களாக வாழ்கிறதுக்கே பிடிக்காத ஒரு நிலையில் மனுஷனை தள்ளிடும். அதுதான் கடன் வாங்கக்கூடாது என்று பொருளாதார நிபுணர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2024 என்னுடைய வியூவர்ஸ் அனைவருமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பதிவை மிகவும் கவனமாய் கேளுங்கள். இது நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வரும். உலகத்தில் 55% மேலே கிறிஸ்தவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் உலக அளவில். இதற்கு என்ன காரணம்? வாஸ் a ரீசன். முக்கியமான 3 காரணம் இருக்கு. ஒன்று ஹிஸ்டாரிக்கல் மேன், இரண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், மூன்றாவது ஹிஸ்டாரிக்கல் புக். இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஹிஸ்டாரிக்கல் மேனை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இவர் மிகவும் ஆச்சரியமானவர். பாருங்க, உலகத்தில் மிகப்பெரிய 3 மதங்களில் இவரைத்தான் முதன்மையாக, இவரைத்தான் முக்கியத்துவப்படுத்துவாங்க. அவர் யார் என்றால் ஆபிரகாம். ஏன் இவர் ஹிஸ்டாரிக்கல் மேன் என்றால், இந்த ஆபிரகாமுக்கு பிறந்த மகன் தான் இஸ்மவேல். இந்த இஸ்மவேலின் வம்சம் தான் நம்ம முகமதியன் நண்பர்கள். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் உள்ள மகன் தான் ஈசாக்கு, ஐசக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்வோம். இவருடைய சந்ததி தான் ஜூடாயிசம், யூதர்கள். புரிஞ்சுச்சிங்களா? இப்ப 2 மதத்தினுடைய முக்கியமானவர், த ரூட் ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்களா? ஆபிரகாம். சரிங்களா? அடுத்தது இந்த ஜூடாயிசம், யூத மதத்தில் பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வழியே வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்தில் 33.2% இருக்கிறாங்க. அனைவருமே இவரைத்தான் என்ன பண்றாங்க? விசுவாசிகளின் தகப்பனாக விசுவாசித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமுக்கும் ஜூடாயிசத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இந்த ஆபிரகாம் என்பவர் மிக மிக முக்கியமானவர். சொல்லப்போனால் 54% மேலாக உலக ஜனத்தொகையில இவரை மிகவும் முக்கியமாக கொண்டாடுகிறது கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்ட் ஜூடாயிசம். அதனால தான் இவர் மிகவும் முக்கியமானவர், ஹிஸ்டாரிக்கல் மேன் சொல்றார். இவருக்கு யாவே, யூதருடைய தெய்வம், ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நான் சொல்லுகிற இடத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. பாருங்க, அந்த வாக்குத்தத்தம், அந்த தேவன் யாவே சொன்ன அந்த வார்த்தை அப்படியே அவங்க சந்ததி வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நம்ம உலக அளவில் பார்ப்போம். அதுதான் முக்கியமான சரித்திரம் நான் சொல்றேன். பாருங்க, உதாரணத்திற்கு இந்த 2024 நம்ம இருக்கிறோம். இதிலிருந்து 100 வருஷம் நம்ம பின்னாடி போனோம்னா, இந்த 100 வருஷ காலத்தில் 22% மேலாக இந்த யூதர்கள் தான் நோபல் பரிசு வின் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 22%. அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யாருங்க? ஒரு யூத குலத்தை சார்ந்தவர், இந்த ஆபிரகாமின் சந்ததி. அப்ப யாவே கடவுள் இந்த ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே அந்த சந்ததிக்கு நிறைவேற்றிட்டு வராரு. பாருங்க. அடுத்தது இந்தியா டுடே ஒரு நியூஸ் வெளியிடுது, 7 டாப் ஜூஸ் பில்லியனியர்ஸ் இந்த வேர்ல்டுன்னு. அதில் முக்கியமான உலக அளவில் உலகத்தையே திருப்பி போட்டது யாருன்னா இவங்க தான், யூதர்கள். உதாரணத்துக்கு லாரி எல்சன், அடுத்தது லாரி பேஜ், கூகுளுடைய கோ ஃபவுண்டர். அடுத்தது சர்கே பிரைன், கூகுளுடைய கோ ஃபவுண்டர். அடுத்தது ஸ்டீவ் பால்மர், த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஃப்ரம் 2000 to 2014. அடுத்தது மைக்கேல் பூம்பர்க். அடுத்தது மைக்கேல் டெல். அடுத்தது நம்ம அறிந்த மார்க் ஜக்கர்பர்க். அப்போ பாருங்க, கூகுளா இவங்க கையில் தான் இருக்கு. அடுத்தது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பா, உலகம் முழுக்க இது மிகவும் மனுஷருக்கு, இந்த சோஷியல் மீடியாவுக்கு மிகவும் முக்கியமானது. இதற்கும் ஓனர்கள் இந்த யூதர்கள் தான். அப்போ அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரு யாவே, அதை அப்படியே அந்த சந்ததிக்கு நிறைவேற்றி கொண்டே வருகிறார். பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்களாம் இந்த யூதர்கள் தான். இங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இப்போ கிறிஸ்தவர்களும்
இந்த ஆபிரகாமை தான் விசுவாசிகளின் தகப்பனாக மிகவும் முக்கியமாக கொண்டாடுகிறார்கள். அடுத்தது யூதர்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்க. அடுத்தது கிறிஸ்தவர்கள் தானே உலக அளவில் ஆசீர்வாதமாக இருக்காங்களேன்ற ஒரு கேள்வி வரலாம். கவனிங்க, பவுல் என்பவர் ஒரு யூத குலத்தை சார்ந்தவர். அவர் ஒரு நிருபத்தை, ஒரு லெட்டர் எழுதும் போது வேதாங்கமத்தில் இப்படி எழுதியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருமே இந்த ஆபிரகாமின் சந்ததி என்று எழுதுகிறார். அப்படி பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுமே உலக அளவில் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இதுதான் இரண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டடி இப்படியாக சொல்லுகிறது, நான் பார்ட்டிசன் வெல்த் ரிசர்ச். அடுத்தது தி எக்கனாமிக் டைம்ஸும் இது சொல்லுது, உலக அளவில் 55 to 56% கிறிஸ்தவர்கள் தான் பணக்காரர்களாக உலக அளவில் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஆர் குளோபலி ரிச், அதுதான் சொல்லுது இந்த ஸ்டடி. அடுத்தது ஃபோர்பிஸ் குளோபல் ஃபைனான்ஸ் மேக்சின் இது என்ன சொல்லுதுன்னா, டாப் 10 ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் 6 கண்ட்ரிஸ் கிறிஸ்டியன் டாமினேட் கண்ட்ரியாக இருக்குது. உதாரணத்திற்கு அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, லக்சம்பர்க், நார்வே, சான் மெரினோ. இதெல்லாம் பார்க்கும்போது ஜிடிபி லெவல் மிகவும் அதிகமாக இருக்கிறதாக இந்த நியூஸுங்க சொல்லுதுங்க. சிம்பிளாக இதற்கு என்ன காரணம்? வாட்ஸ் அ சீக்ரெட்? எதற்கு? ஏன்னா சரித்திரம் அப்படி தான் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படி பார்க்கும்பொழுது சிம்பிள், சில காரணங்களை நான் சொல்ல போகிறேன். அதுதான் ஹிஸ்டாரிக்கல் புக். எது இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்குன்னு கேட்டிங்களா, உலகத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்டது எது? பதில் முதல் நிலாவிலே வாசிக்கப்பட்ட புத்தகம் எது? ஜெனிசஸ், சத்திய வேதாகமம். ஆகவே தான் இது மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் புத்தகம். இதில் எழுதப்பட்டு இருக்கிறத ஜூடாயிசமும் கிறிஸ்டியானிட்டியும் ஃபாலோ பண்ணுது. முதலாவது இதில் என்ன அப்படி எழுதப்பட்டு இருக்கு என்றால், உபாகமம் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. அதில் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீ கையிட்டு வேலை செய், அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன்னு சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்தது பவுல் என்பவர் இப்படியாக தெஸ்லோனிக்கர், வேதத்தில் ஒரு லெட்டர் அது, அந்த தெஸ்லோனிக்க சபைக்கு எழுதுறாரு, யாராச்சும் கிறிஸ்தவர்கள் வேலை செய்யலைன்னா சாப்பிட கூட கூடாது, அப்பொழுது வேலை செய்வது மிக முக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி வேலை செய்தால் நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். இது முதலாவது, ஒர்க் பண்ணணும். இரண்டாவது, வேதாகமத்தை அவங்க கடைப்பிடிக்கிறது என்னவென்றால் கடன் படக்கூடாது. அதே உபாகமம் 28:12 இப்படியாக எழுதப்பட்டு இருக்கு, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அவங்க யோசிக்கிறாங்க, இது கடவுள் தெய்வன் நமக்கு சொல்லி இருக்கிறது, ஆகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடன் படக்கூடாதுன்னு கடுமையாக உழைக்கிறாங்க. அவங்க என்ன வேலை செய்கிறார்களோ அந்த வேலைக்கு தகுந்தபடி இந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ முதலாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இரண்டாவது கடன் வாங்கக்கூடாதுன்று ஒரு தீர்மானித்து நடக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுறது. இது போல பைபிளில் என்ன எழுதப்பட்டு இருக்குன்னா, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். உனக்கு கிடைக்கிற எல்லா பொருளில், விளைகிற எல்லா விளைச்சலில், எல்லா சம்பாதியத்தில் கர்த்தரை கனப்படுத்து. இது போல வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ராக்ஃபெல்லர் என்பவர் ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவர், பெரிய ஒரு பில்லியனர். அவர் என்ன செஞ்சார்னா, மெடிக்கல் ரிசர்ச்சுக்கும் எஜுகேஷனுக்கும் அதிகமாக சேரிட்டி கொடுத்தவர். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்தவர். அதே போல தான் டேவிட் கிரீன், பெரிய பிஸ்னஸ் மேன். இவங்கெல்லாம் இந்த வேத வசனத்தை மனதில் கொண்டு சபையாக பெரிய அளவில் தேவை உள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செஞ்சது. ஒரு மிகப்பெரிய, நான் மதிக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணர் இப்படியா சொன்னார், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு பாலை எடுத்து சுவற்றில் அடிக்கிறது போல, அது மறுபடியும் எங்கே தான் வரும்? நம்மக்கிட்ட தான் வரும். அதுபோல தான் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கேன்னு அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி சபையாக உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. தெய்வம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ரொம்ப சிம்பிள். 2024 வந்திருக்கிறோம். இந்த ஒரு பிரின்சிபலை நம்ம கடைப்பிடிக்கணும். முதலாவது, கடினமான உழைப்பு. தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். கடினமாக உழைக்கணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி நம்ம முன்னேறணுன்றது நம்ம யோசித்து உழைக்கணும். அடுத்தது நம்ம தீர்மானிக்கணும், எந்த காரணத்தையும் முன்னிட்டும் நான் கடனை வாங்க மாட்டேன். ஏன்னா கடன் வாங்கினா ஒன்று மரியாதை போகுது, மானம் போகுது, கடைசியில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறோம், சமாதானமாக எழுந்து போகிறோம். கடன் மட்டும் தேவ பிள்ளைகள் இந்த
டீச்சிங்கை கேட்குற யாருமே வாங்கக்கூடாது. அதுதான் என்னுடைய பிளெஸ்ஸிங் உங்கள் மேலே. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கடன் என்பது வாங்கக்கூடாது. 3வது, ஏழை எளிய மக்கள், தேவை உள்ளவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யணும். ஏன்னா பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அப்படியாக. அப்படி உதவி செய்யும் போத அந்த நன்மைகள் நம்மை தேடி மறுபடியும் வரும். இதை இவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அதனுடைய ஒரே நோக்கம் தான், நீங்கள் பார்க்கும்போது எல்லா கிறிஸ்டியன் கண்ட்ரிலையும் இந்த ஃபார்முலா இல்லாமல் இருக்காது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம், ஹாஸ்டலுங்களை பார்க்கலாம், பள்ளிக்கூடத்தை பார்க்கலாம். இதெல்லாம் காரணம் என்னென்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் ஆகணுன்ற எண்ணத்தில் இல்லை. மற்றவங்க தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படியாக இது 3 காரியங்களை இந்த வருடத்தில் ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆசை, என்னுடைய வியூவர்ஸ் அனைவருமே கடன் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல விதத்தில் உயர வேண்டும். ஆகவே தான் ஹிஸ்டாரிக்கல் மேனை பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கல் புத்தகத்தை நம்ம பார்த்தோம். இந்த புத்தகத்தில் கடினமாக உழை, கடன் வாங்காத, ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணுற அத்தனை கண்ட்ரிகளும், கிறிஸ்தவ கண்ட்ரி முக்கியமாக, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால தான் கூகுளில் சும்மா அப்படி டைப் பண்ணோம்னா கூட உலகத்தில் எது மிகப்பெரிய பணக்கார கண்ட்ரினா கிறிஸ்தவ கண்ட்ரிங்க பட்டியலில் வருது. 10ல் 6 கண்ட்ரி ஆச்சும் கிறிஸ்தவ கண்ட்ரியாக இருக்குது. ஏனென்றால் இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மற்றவங்களோடு பேசுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். மே காட் பிளஸ் யூ. ஆமேன்.